ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட முப்படைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது பாராட்டினை தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட முப்படைகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பாராட்டினை தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை கூட்டத்தின் போது முப்படையினருக்கு பிரதமர் மோடி பாராட்டினை தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட முப்படைகளை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். அமைச்சரவை கூட்டத்தின் போது முப்படையினருக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? ஆபரேஷன் சிந்தூரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய ராணுவத்தின் முப்படையினுடைய வீரர்களுக்கும் பிரதமர் மோடி பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் மிக துல்லியமான ஒரு தாக்குதலை நடத்தி பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை அழித்தொழித்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் 100% வெற்றியை இந்திய ராணுவத்துக்கு வழங்கியிருக்கிறது. இந்த மிக துல்லியமான தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடிய இந்தியாவுடைய முப்படைகளுக்கும் பிரதமர் மோடி பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த முப்படைகளுக்கும் பிரதமர் மோடி அமைச்சரவை கூட்டத்தின் போது தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். உடனடியாக எல்லைக்கு செல்லும்படி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கும் பிரதமர் மோடி இந்த அமைச்சரவை கூட்டத்தில் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனில் பாகிஸ்தான் தற்பொழுது சமாதானமாக ஆவதற்கான எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அவர்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக எல்லளவும் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள். இந்த சூழல்ல பாகிஸ்தானுடைய ராணுவம் அப்பாவி இந்திய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடிய ஒரு இழிவான கொடூர செயலில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்துல இந்தியா மிக துல்லியமான மிக பெருமை மிகுந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு செயலில் வெற்றியடைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்துல பிரதமர் மோடி எல்லைக்கு சென்று தக்க அறிவுறுத்தல் கொடுக்கும்படி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முப்படைகளுக்கும் பிரதமர் மோடி பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். மிக சரியான மிக துல்லியமான ஒரு தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதுமே இன்றைய தினம் மாலை நடைபெறக்கூடிய போர்க்கால ஒத்திகைக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல யாரும் எதிர்பார்க்காத ஒரு இரவு நேரத்தில் இந்தியாவுடைய ராணுவம் 200 கிலோமீட்டர் தொலைவில் பாகிஸ்தானுக்குள் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது மிக மிக ஒரு துல்லியமான தாக்குதலாக நடந்திருப்பதனால் அப்பாவிகளுக்கு யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பயங்கரவாதிகள் மட்டும் குறிவைத்து தாக்குதலுக்கு இரையாகி இருக்கிறார்கள். இது மிக துல்லியமான உலக அரங்கில் இந்திய ராணுவத்தினுடைய கட்டமைப்பின் வலுவையும் உலகிற்கு சொல்லக்கூடிய அளவில் இந்த பெருமையை நாட்டியிருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தினருடைய முப்படைகளுக்கும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். அவர்களுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய எதிர் நடவடிக்கைகள் மேலும் அடுத்த கட்டமாக எல்லை தாண்டி பயங்கரவாதிகள் உள்ளே நுழையாமல் இருக்கக்கூடியதற்கான பாதுகாப்பு எச்சரிக்கைகள் மேலும் வான்வெளி கடல்வழி தரைவழி என்று 3 வழிகளிலும் பாகிஸ்தான் மட்டுமில்லாது பயங்கரவாதிகளுடைய பதில் தாக்குதல்களுக்கு தயாராக இருக்கும்படியும் பிரதமர் அறிவுறுத்தல் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் மீதான முப்படைகளின் தாக்குதல் மிக சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று பிரதமர் தனது பாராட்டுகளையும் அடுத்த கட்ட அறிவுறுத்தல்களையும் கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் உடனடியாக எல்லைக்கு சென்று பாதுகாப்பு பணிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய அறிவுறுத்தல் கொடுக்கும்படியும் அந்த பணிகள் கண்காணிக்குவதற்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல் வழங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் மீது மிக சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கூடிய இந்த தாக்குதல் என்பது உலக அரங்கில் இந்தியாவினுடைய ராணுவ கட்டமைப்பையும் பலத்தையும் உறுதி செய்திருக்கிறது என்ற ஒரு புகழாரத்தையும் பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார். மேலும் இந்த முப்படைகளுடைய வீரர்களுக்கும் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தான தகவல்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தான விவரங்கள் எதுவும் தற்போது வெளியாக சூழல்ல பிரதமர் மோடி இந்த பாராட்டுகளை தெரிவித்திருப்பது மட்டும் தற்போது தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எல்லைக்கு உடனடியாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் என்பது 9 இடங்கள் நடத்தப்பட்டிருக்கூடிய தாக்குதல், அதுவும் பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களில் நடத்தப்பட்டிருக்கூடிய தாக்குதல். அந்த 9 கூடாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் எல்லை தாண்டி வந்து கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவுக்குள்ளாக தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள், அந்த அமைப்புக்கு பயிற்சி வழங்கக்கூடியவர்கள்,
அதனை ஆதரிக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அந்த இடங்களில் துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்பது மிக ஒரு சவாலான விஷயம். அதுவும் இங்க நள்ளிரவுல வெறும் 25 நிமிடங்களுக்குள்ளாக இந்த தாக்குதலை இந்தியா நடத்தி முடித்திருக்கிறது என்பதெல்லாம் உலக அரங்கில் பெரிய கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிக சொப்பனமாக இந்த நடவடிக்கையை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருப்பது என்பது உச்சி முகரக்கூடிய ஒரு தருணமாக இந்திய மக்கள் கொண்டாடி வருவது. இந்த நேரத்துல பிரதமர் மோடியும் இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ராணுவத்தினருக்கு முப்படையை சேர்ந்தவர்களுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.